நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்க 0 லக்ஷ்மி. ரொம்பவே ஒரு பரபரப்பான கதைக்களத்தில் முக்கியமான விஷயம் நேற்றைய ஷூட்டிங்கில் நடந்திருக்கு. அதை பற்றி பேசலாம். இன்றைக்கி பசு என்ட்ரி ஆனோடனே உங்களுக்கு தோணியிருக்கும், அட இதே காஸ்டியூமில் தான் அவர் கொடுத்துருந்தார் அப்டேட் அப்படின்ட்டு. நானுமே அந்த அப்டேட்டை சொல்லணுன்ட்டு தான் நேற்று அதோட இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் நிறைய பேசினதால எனக்கு டைமும் கிடைக்க மாட்டேன்ருச்சு. சரி பேசலாம். ஸோ இங்கே பசு ராகினி இவங்களுடைய ஒரே இடத்துல இருக்காங்க. அதே சமயம் இங்கே பசு தனியாக இருக்கார்ல, அந்த ஃபோட்டோவை எடுத்தது நம்மளுடைய ருத்ரன், ஓகேவா? ஸோ அவர் தான் எடுத்திருக்காரு. அதாவது நிவின்னா அங்கே ஃபோட்டோ எடுத்திருக்காரு. என்னென்னா ராகினியை ஃபாலோ பண்ணி பசுவை பிடிச்சிட்டார் அவரோட லொக்கேஷனில். அதுதான் இவங்களோட இந்த அப்டேட்ஸில் நமக்கு கிடைச்ச விஷயம். அவங்க இவர் தான் ஃபோட்டோ எடுத்தார் அப்படின்னு சொல்லலைன்னா சரி அப்பாவும் பொண்ணும் மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சிம்பிளாக எடுத்துருக்கலாம். பட் அந்த இடத்துல ருத்ரனும் இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது, அதாவது நிவினும் இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக நிவின் வந்து பசுவை நெருங்கிட்டார் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு பரபரப்பான இடத்துல பசுவை நெருங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா நிவினும் ராகினியும் அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி இந்த காட்சிகள் இருக்கு இல்லையா, அது பற்றி ஒரு ஃபன்னாக ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட் என்னென்னா, மீட் ராகினி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் என்ன சொல்கிறாரு மைண்ட் வாய்ஸ் அப்படின்னா, அவரை நம்பி ஏமாறுற சங்கத்தில் ஒரே ஒரு மெம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மாமா பொண்ணை ஏமாத்துறதுல ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அதை பற்றி அழகாக டேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது இவங்களோட முடிவு என்ன, வெண்ணிலாவுடைய முடிவு என்ன. வெண்ணிலாவோட முடிவு ஒரு பக்கம் இருந்தாலும் பசு இப்படி பண்ணியிருக்காரு, அவரை மாட்டி விடாமல் வெண்ணிலா போக மாட்டாங்க. வெண்ணிலா பாசிட்டிவாக தான் மாறுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ அதனால் இந்த இடத்துல பசுவை கண்டுபிடிச்சி அந்த மாதிரியான மூவும் ஒரு பேரலாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா இது ஒரு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம் நேற்று நம்மளுடைய சுவாமி வந்து மலேசியாவில் சொன்னார். நானும் போன வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் யாராச்சும் இன்னும் டீட்டெயில்டாக அதை பார்த்துட்டு சொல்லுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இல்லை இந்த வீடியோலையுமே சொல்லுங்கள், ஏன்னா நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கணும் இல்லையா. அதனால் ஓகே, உங்களுடைய கருத்துக்கள். அவர் வீடியோவில் ஒரு இடத்துல நேற்று சொல்லியிருந்தார், அதை நானும் கவனித்தேன். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது இந்த ஷோவோட எண்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை மட்டும் இந்த இடத்துல நினைவுபடுத்திக்கிறேன். எனக்கு கமெண்ட் செக்ஷன் தெளிவாக வந்தோடனே நான் அதை பற்றி பேசுகிறேன், ஓகேவா? இல்லைன்னா அதை பற்றி கிளிப் பார்த்துட்டு பேசுகிறேன். ஓகே, ஸ்டேடியம்.